தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழகத்திற்கே அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டுக்கு தான் மவுசு அதிகம். அதுபோக பாரம்பரிய விளையாட்டுகளான இளவட்ட கல் தூக்குவது, மாட்டு வண்டி பந்தயம், மஞ்சு விரட்டு, உரியடித்தல், கயிறு இழுப்பது போன்ற விளையாட்டுகளை சிறுவயது முதல் இளைஞர்கள் ஆர்வமுடன் விளையாடி மகிழ்வார்கள். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் அடுத்த கரம்பக்குடி தாலுகா வானகன்காடு ஊராட்சியில் வைக்கப்பட்டுள்ள பேனர் ஒன்று அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பொங்கலை முன்னிட்டு பீர் குடிக்கும் போட்டியை அறிவிக்கும் வகையில் அது அமைந்ததுதான் காரணம். பீர் குடிக்கும் போட்டிகள் மேலை நாடுகளில் வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்றுதான். டேவிட் பூன் என்ற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஓடும் விமானத்தில் 52 ஃபுல் ஸ்ட்ரென்த் பீர்களை குடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அவரே பின்னாட்களில் மறுத்தாலும் இது அவரை பற்றிய மிகவும் பிரபலமான கதையாக உள்ளது. 1955ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் ராபர்ட் ஹாக் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவராக பயின்றபோது 11 நொடிகளில் 2.5 பிண்ட் அளவு பீரை குடித்து பிரபலமானவர். இப்படி மற்ற நாடுகளில் பீரை சுற்றி வலம் வரும் கதைகளை கூற ஒரு காணொளி பத்தாது. ஆனால் ஏற்கனவே குடி, போதை என சீரழிந்து வரும் தமிழ் இளைஞர்களை படுகொலைக்கு தள்ளும் வகையில் அமைந்துள்ள இந்த பீர் போட்டி சமூக ஆர்வலர்களை எரிச்சலடைய செய்துள்ளது. இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு சமூக ஆர்வலர் இப்ராஹிம் பாபு அளித்த பேட்டி உங்கள் பார்வைக்கு. முதல்ல இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் ஏதோ அவங்களுக்கு நினச்சதை பூராத்தையும் செஞ்சிட முடியுங்கிற எண்ணம் வர்றதே முதல்ல தவறு. பொங்கல் விழாவை முன்னிட்டு கணேசமூர்த்தி என்பவர் வானக்கங்காடு ஊராட்சியை சேர்ந்த வாண்டான் விடுதி கிராமத்திலிருந்து பீர் குடிக்கும் போட்டி, இந்த போட்டியை நடத்துறதாக ஒரு அறிவிப்பு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டே அடித்து ஒட்டியிருக்கார். இது ஏதோ அதுக்கப்புறம் நான் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன், நான் இதனால் இதை யாரும் அரசியல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அது சரிதான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்திய அந்த கணேசமூர்த்தி மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். காரணம்னு கேட்டால், இது மாதிரி யார் வேணாலும் எதை வேணாலும் பதிவிட்டு விட்டு நான் விளையாட்டுத்தனமாக செஞ்சேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவரை எச்சரிக்கணும். குறைந்தபட்ச விஷயமா அவரை எச்சரிக்கை வேணாலும் செய்யணும். செய்யலைன்னு சொன்னால், ஏன்னு கேட்டால் இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வலைதளத்தில் லைக்குகளை வாங்குறதுக்காக அவங்கவுங்க எதை வேணாலும் செய்கிறாங்க. 2 அர்த்த வார்த்தைகளை கொண்ட நிகழ்வுகளெல்லாம் அதில் போடுறாங்க. போட்டு பெண்கள்கிட்ட போய் அது சேர்ற மாதிரியான சூழலை வகுத்து அவங்ககிட்ட லைக் வாங்குறாங்க. இந்த நிகழ்வு தொடராமல் இருப்பதற்காக தொடர்ச்சியாக இந்த காவல்துறையாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை தடை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவறான உதாரணமாக மாறும் இந்த போட்டிக்கு மற்றொரு சமூக ஆர்வலரும் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியத்திற்கு அருகே உள்ள வானக்கன்காடு கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் என்ன செஞ்சிருக்காருன்னா, பொங்கல் விழாவை முன்னிட்டு பீர் குடிக்கின்ற போட்டி முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று அறிவித்திருக்கின்றார். அது சமூக வலைதளங்களில் பரவி கடுமையான கண்டனத்திற்கு ஆளான பிறகு உடனே அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்கின்றேன், தெரியாமல் செய்துவிட்டேன் என்று அந்த நபரே ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே தமிழ்நாடு குடிநோயாளிகள் நிறைந்த மாநிலமாக இருக்கின்றது என்று எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது அம்மையார் கனிமொழி அதை கடுமையாக கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுக்க மதுக்கடைகளை மூட வேண்டும் எடப்பாடி ஆட்சி என்று சொன்னது. இன்றைக்கு அவர்கள் ஆட்சி காலத்தில்தான் இன்றைக்கு இது மாதிரியான சூரட்டி விளம்பரம் பீர் குடிக்கின்ற போட்டி அளவிற்கு போயிருக்கின்றது. அதாவது மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்று ஒரு பழமொழி ஒன்று சொலவடை உண்டு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இளம் பெண்கள் தாலியை அறுத்துவிட்டு கணவனை இழந்து முழுநேர குடிகாரனாக மாறி பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இது போன்ற சமூக அழிவுகளை, பண்பாட்டு சீரழிவுகளை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இந்த மாதிரியான அறிவிப்புகள் என்பது, போட்டி நடத்துகின்றன என்று சொல்வதெல்லாம் மிக இழிவான செயல், தரம் தாழ்ந்த செயல். இதை வன்மையாக ஒரு பொதுமக்களின் சார்பாக நான் மிக கடுமையாக கண்டிக்கின்றேன். இது போன்ற நபர்கள் உடனே காவல்துறை உறுதியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற தொடர் நிகழ்வுகள் இனிமேல் வராது. எனவே அந்த நபர் மீது காவல்துறை உரிய துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் ஒரு குடிமகனாக இதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். லியோ திரைப்படத்தில் வரும் பாடல் வரிகள் நீக்கப்பட்ட அளவு போராடிய அமைப்புகள் இதுபோன்ற சமுதாயத்தில் கண்முன்னே நிகழும் அவலங்களை ஏன் தட்டி கேட்பதில்லை என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுந்தாலும், லோகேஷ் போன்ற இயக்குநர்கள் மது, புகை மற்றும் போதை கலாச்சாரத்தை இளைஞர்களுக்கு நடுவே இயல்பாக்கி விடுவதும் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு ஒரு காரணமாக அமைகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை.